ஹலோ ஆல், குட் ஆஃப்டர்நூன். மேடம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு குட் நியூஸோடு வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க என்னோட டேவை. ஏன்னா நான் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே சொல்லுவேன், எல்லா எனி கைண்ட் ஆஃப் ஆட்டோ இம்யூன் கண்டிஷனாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் கட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கட்டும், அதுக்கு வயிற்றில் இருக்க பூச்சி தான் காரணங்க. ஸோ இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து அவங்களாலே நம்ப முடியலன்னு சொன்னாங்க. ப்ளீஸ் உள்ளே வாங்க மேம், இங்கே வாங்க இந்த பக்கம். என்னென்னா அவங்க மோஷன் போகும்போது அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா வார்ம்ஸ் பார்த்தேன்னு சொன்னாங்க. அது கூட சின்ன வார்ம்ஸ் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமான வார்ம்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து உங்கள் உடம்புக்குள்ளே வரும், இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வார்ம்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஜாயின்க்கு பெயினிங் வரும், ஸ்வெல்லிங் வரும். அண்ட் தென் நிறைய பேர் சொல்லுவாங்க கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க, முடி கொட்டும். ஏன்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய சத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்ம்ஸ் வந்து உங்களோட சத்து எல்லாம் அது உறிஞ்சிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த சத்து போகாது, நீங்கள் எப்பயுமே டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க, முடி கொட்டும், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி வந்து மேடம் வந்து அது வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்கன்னு அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. மேம் ப்ளீஸ் டூ ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ். மேடம் வந்து பூச்சி மாத்திரை கொடுத்தாங்க ஒரு 5 days. அது மட்டும் இல்லை, கட் க்ளீன் நம்ம ஒர்க் பண்ணோம், க்ளீன் டீடாக்ஸ் பண்ணாங்க. ஸோ அது பண்ண பிறகு எனக்கு வந்து ஒரு 3 செக்ஷன்ஸ்லேயே எனக்கு அந்த வார்ம் விழுந்தது. அதுக்கப்புறம் என்னால் நல்லா சாப்பிட முடியுது, வாமிட் சென்சேஷன் எல்லாம் இல்லை, டயர்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முடி கொட்டுறதும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, நல்ல ரிசல்ட் இருக்குது. நல்ல இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா நிறைய பேர்ட்ட நான் கேட்பேன், உங்களுக்கு மோஷன் போகும்போது வார்ம்ஸ் பாஸ் பண்ணுறீங்களா அப்படி நான் கேட்பேன். அது வந்து ஒரு தப்பான விஷயமா நினைக்கிறாங்க. பட் அதில் வந்து இன்றைக்கி நான் அவேர்னஸாக அது கொடுக்கணும். நீங்கள் மோஷன் போகும்போது பாருங்கள், வயிறை சுத்தம் பண்ணி டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்புலேருந்து வெளியில் வரும். நார்மலாக அது வெளியில் வராது. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் எப்படி மேம் கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்டீங்கன்னு சொன்னாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அது இல்லாமல் அவங்க ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். இன்றைக்கி நெக்ஸ்ட் டோஸ் போகிறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ், நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் முன்னாடி சொல்லியிருந்தேன் மேம், சுகர் கிரேவிங் சாப்பிட்டோன்னே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும், அது கம்மியாக இருக்குங்களா? அது கொஞ்சம் பரவாயில்ல மேடம். முன்னாடி ரொம்ப சாப்பிடணும் போல இருக்கும், இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. வெரி குட் மேம், வெரி குட். யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் இதெல்லாம் நார்மலு. ஸ்வீட் சாப்பிட்றது, ஒரு ப்ளோட்டிங் இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது, அசிடிட்டி இருக்கிறது, முடி கொட்டுறது, இதெல்லாம் நார்மலு. வயசாகிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நார்மல் இல்லை. இதெல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருந்தால் நியர்பை எந்த டாக்டர் இருக்காங்களோ ஒரு கன்சல்டேஷன் எடுங்க, ஒரு டிவார்மிங் பண்ணுங்கள். உங்கள் கட் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும், அதான் உண்மை. ஸோ மேடம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கொடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூடா. தேங்க்யூ.